ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 2-3 டேஸ் எங்கேயும் வெளியே போகல. ஏன்னா வந்துட்டு எனக்கு கோல்டு உடம்பு சரியில்லை. ஸோ வந்துட்டு நான் வெளியே எங்கேயுமே போகல. நம்ம இன்னைக்கு இதை பார்த்தீங்கன்னா, நான் வந்து போட் மூவிக்கு வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு மூவிக்கு போய் பார்ப்போம். போட் மூவி வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வலில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு அங்கே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா சுத்தமாக செட் ஆகாது. ஸோ வந்து நான் வீட்டிலேருந்தே என்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். என்ன எடுத்துகிட்டு போகிறேன்றதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அங்கே போயிட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி ரிவ்யூ இருக்குது, மூவி வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ண போகிறோம். நான் போய் குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு நான் வரேன். விட்டடா ஆரம்பிக்கலாமா? இவன் தெரியும். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்க்கடலை வந்துட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம தேட்டருக்கு போய் சாப்பிட்டா சேராது. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம வேர்க்கடலையை வந்துட்டு வறுத்து எடுத்துப்போம். எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிஸ்கெட்டு, ஒரு ஆப்பிள், ஒரு பேரிக்காய், பின்ன வந்துட்டு கடலை பருப்பு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம இன்டர்வலில் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மூவிக்கு கிளம்பிட்டேன். நானும் ரெடி ஆகிட்டேன். தேட்டரில் பார்ப்போம். டாட்டா. சுவையான உணவு. அதில் வந்து வந்து உட்காந்துக்கிட்டு போயிடுச்சு. வீடியோ வந்து கருப்பாக இருக்குது. யாரும் வந்துட்டு கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. மழை வர மாதிரி இருக்குது, அதனால தான். பசிக்குது. தேட்டருக்கு போகிறப்பெல்லாம் நம்ம சாப்பிட்டு ஸ்வீட் கார்டும் பணியாரத்தையும் காஃபியும் குடிச்சிட்டு போவோம். அங்கே போய் மீட் பண்ணலாட்டா. நான் வந்துட்டு தேட்டருக்கு நடந்து போயிட்டுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. இப்போது மழை வேற பெஞ்சிட்ருக்குங்க, அதனால தான் இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேட்டர்கிட்ட போகிறதுக்காச்சு வேற திங்ஸு எல்லாமே நம்மளே எடுத்துட்டோம். உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டாட்டா. எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு மூவி பார்க்க வந்தாச்சு. உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே 2637 பயனாளிகளுக்கு 56,4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எப்படியோ விளம்பரம் போட்டாங்க, இன்டர்வல் விட்டாங்க, ஸ்நாக்ஸ் வாங்க போக முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது சாப்பிடுவோம். சாப்பிட்டு என்ன நடக்கணும். அப்போ கூட்டமே இல்லைங்க, யாருமே இல்லை இந்த படத்தில். ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க ஆளுகளே. நம்ம ராயன் மூவியை கம்பேர் பண்ணும்போது இது என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எப்படியோ திருத்தரமா எடுத்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் வந்துட்டு அவர் என்னவே குறுகுறுன்னு பார்த்தாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெளியே வந்து நான் ரிவ்யூ சொல்றேன் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, யாருமே இல்லாதப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். இந்த படம் ரொம்ப மோசம்னு. ஆனால் நான் தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கல. ஒரு காமெடி பீஸான மூவியை வந்துட்டு நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ரொம்ப காமெடியாக தாங்க இருக்குது. மொக்க போட்டுட்டு இருக்குது. தூக்கம் வேற எனக்கு தள்ளுது. இது இருக்கிறத சாப்பிடுவோம். என்ன இருக்குது நம்மக்கிட்ட வந்து என்ன கடலையும் இதுன்னு தான் இருக்குது. நான் வந்து நல்லா ஜம்முன்னு நீட்டி உட்காந்துட்டேன். வீடியோ நம்மளே எடுக்கிறங்காட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ பார்ப்போம். யாருமே இல்லைங்க. மிஞ்சி போனால் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான் இருக்காங்க இங்கே. ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம எதுக்கு வந்தோன்னே தெரியல. வீட்டிலேருந்து இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் நான் தூக்கிட்டு வந்தேன். ஆனால் படம் அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப கொடூரம். காமெடியாக வேற இருக்கு. நம்ம எதுக்கு வந்தோமா இல்லையோ நல்லா தின்னுட்டு அப்போதான் அது முடியும்னு இருக்குது. தூக்கம் வேற சொக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்கே வரைக்கும் கிளம்பணும்.
அப்பா கிறங்கும் எப்படியோ ஒரு வழியாக படம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப மொக்க, யாருமே போயிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ போர் அடிச்சது, தூக்கம் மட்டும்தாங்க எனக்கு வந்துச்சு. முடிஞ்சிச்சு, நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பாய்.